வணக்கங்க. என் பேர் வந்து சைலேஷுங்க. நான் வந்து சொந்த ஊர் வந்து அன்னூருங்க. நாங்கள் வந்து ஒரு 8 இயர்ஸாக வந்து இந்த மாட்டு தீவனம், ஆட்டு தீவனம், கோழி தீவனம் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேங்க. கடை வச்சுருக்கிறேங்க அன்னூரில். ஏன்னா நம்மக்கிட்ட எல்லா வகையான தீவனம் நம்மக்கிட்ட கிடைக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 வகையான தீவனம் நம்மக்கிட்ட கிடைக்குங்க. நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா அன்னூர் டு கோயம்புத்தூர் ரோட்லிங்க. கணேசபுரங்க. கணேசபுரத்தில் போர்டு கிட்டே ஆதிரேட்டட் அட்ரஸும் லொக்கேட் ஆகிருக்குதுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான தீவனம் நம்மக்கிட்ட கிடைக்குங்க. கண்டிப்பாக வாங்க. எப்படிங்க மொத்த விலையில் கொடுக்குறீங்களா? எப்படிங்க? கடையிலுக்கே நாங்கள் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோங்க. இப்போ வந்து விவசாயிகளுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து கொடுத்துட்டுருக்குறேங்க. எந்த அளவுக்கு நம்மளால் அனுசரித்து கொடுக்க முடியுமோ கடை ரேட்டுக்கே நாங்கள் அனுசரித்து கொடுத்துட்டுருக்குறோங்க. இப்போது மற்ற தீவனங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. மாட்டுக்கு வந்து இதை கொடுத்தீங்கன்னா இவ்வளோ கொடுத்தா சரியாக வரும் அப்படின்னு. ஆமாங்க. நீங்கள் தயாரிக்கக்கூடிய இந்த ஒரு தீவனத்தை வந்து எவ்வளோ கொடுத்தா மாடுகளுக்கு நல்லா இருக்குங்க? இப்போ மேவு நல்லா மேய்ஞ்சிட்டு வந்துச்சுன்னா அளவாக ஒரு 1/2 கிலோ டு 3/4 கிலோ அந்த ரேஞ்ச் கொடுத்தா போதுங்க. இப்போ மேவு கிடைக்கலனா 1 கிலோ டு 1.5 கிலோ 2 கப்பு அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா போதுங்க. விவசாயி நீங்கள் இப்போ கப்பில் நீங்கள் போடையில் உங்களுக்கே ஒரு அளவு தெரியும். ஒரு 2 நாள் போட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு அளவு தெரியுங்க. மாடுகளுக்கு ஹீல் நல்லா இருக்கும் இல்லைங்களா? எஸ்என்எஃப் ஃபேட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். மாடுகளுக்கு நல்லா இருக்குங்க. நிறைய பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க. விவசாயி வந்து நேர்லேயே பார்த்து கண்டுபிடிச்சி போகல என்ன நைட்டு இருக்குது அப்படின்னு. விவசாயி ஒரு டைம் வந்து வாங்கிட்டு போனீங்கன்னா இது வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன நைட்டு கலந்துக்கு முதல் கொண்டு கண்டுபிடிச்சி போடலாங்க. எந்த ஒரு கெமிக்கலும் கலக்கலிங்க. தேங்க்ஸ் பிரதர். நன்றிங்க.